பார்ப்பாங்க. ஆனா தன்னை உண்டாக்கின தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேற்றுமையை பார்க்க மாட்டாரு. யார் கூப்பிட்டால் ஆண்டு செய்து கொடுப்பார். ஆனா உண்மையா இயேசு உதவி செய்வார், எனக்கு நன்மை செய்வார் என்ற நிச்சயத்தோடு கூப்பிடும் போது உதவி செய்ய நல்லவரா இருக்கிறாருங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேடி வந்திருக்கிறாருங்க. இயேசுடைய அன்பு இந்த வாழ்ந்த ஜனங்கள், வாழ்கிற ஜனங்கள், வாழப்போற ஜனங்கள் யாருமே விவரிக்க முடியாது. அன்பு இயேசுவின் அன்பு யாருமே விவரிக்க முடியாதுங்க. அவ்வளவு பெரிய அன்பு. அன்பு என்ன? உயிரை கொடுக்க அன்புங்க. உயிரை கொடுத்து அன்பு வெளிப்படுத்தினார். நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து அன்பு வெளிப்படுத்தினாருங்க. நமக்கு நல்லா எல்லாம் தெரியும். எல்லா ரெப்ரசன்ட் பாவம் மன்னிப்புன்னு சொல்லிட்டு வேதம் சொல்வது ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம் தான் இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக ரெப்ரசன்ட். இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம் தான் மனித செய்கிற எல்லா பாவத்துக்காக, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்காக, மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம் தான் சிலுவையில் ரெப்ரசன்ட். கைகளுக்கு ஆள் ஆணி அடிக்கப்பட்டார், புலால குத்தப்பட்டார், முழுக்கடி ஏற்றி எல்லாருக்கும் மனு கொடுத்துக்காக, மனுஷனுக்காக, மனுஷிக்காக ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம் தான் ரெப்ரசன்ட். யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த நல்ல தெய்வம், ஜீவனை கொடுத்த தெய்வம் தேடி வந்திருக்கிறாருங்க. ஒருவேளை நினைக்கலாம் என் பிரச்சனைக்கு வழியே இல்ல, விடுதலையே நினைக்கலாம். இயேசு இருக்கிறாருங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாடம், இயேசு இருக்கிறாருங்க. ஒரே ஒரு முறை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இயேசு இருக்கிறாருங்க. இயேசு யார் கூப்பிட்டாலும் கேட்பாருங்க. அவர் கேட்கிற தெய்வம். இயேசு கேட்கிற தெய்வம். நம்ம விசாரிக்க